கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த வாரத்தின் முதலாவது என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரத்தின் இந்த முதல் நாளில் தேவனுக்கு ஊழி அங்கங்கே வீடுகளை ஆரம்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுதும் வேத பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசித்து அதை தியானித்து அது என்ன சொல்லுகின்றது என்பதை நாம் பார்க்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 7வது அதிகாரம் வசனம் 2 விதமாக சொல்லப்படுகின்றது. நாம் அதை வாசித்து கேட்போம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7வது அதிகாரம் 2வது வசனத்திலே விதமாக சொல்லப்படுகின்றது. அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றார். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனங்களே, வாசித்த இந்த வேத பகுதியிலே பார்க்கின்ற போது அங்கு ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அந்த இடத்துல ராஜாவுக்கு கைலாக கொடுக்கக்கூடியவனாக அல்லது பக்கபலமாய் இருந்த ஒரு மனிதன் எலிசா தீர்க்கதரிசியின் இடத்திலே அபிதமாக சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் அல்லது கர்த்தர் வானத்தை திறந்தாலும் இப்படி நடக்குமா என்றார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த கேள்விகள் எழும்புவதை நாம் பார்க்கின்றோம். பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி கேள்விகள் எழும்புவதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் வானத்தின் மதகுகளை அல்லது வானத்தினுடைய பலகனி அல்லது ஜன்னல்களை அல்லது வானத்தையே தேவன் திறந்தாலும் இப்படி நடக்குமா என்று சொல்லி அங்கே கேட்பதை நாம் வாசிக்கின்றோம். நிறைய ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இந்த கேள்விகள் எழும்போது சகஜமாக இருக்கின்றது. இவ்வளவுதான் ஆண்டவரை குறித்து நாம் மற்றவர்களுக்கு சொன்னாலும், ஆண்டவரை குறித்து அறிந்திருந்தாலும், சோதனை நேரங்கள் வருகின்ற போது நமக்கும் இந்த கேள்வி உள்ளத்தில் எழக்கூடியதாக இருக்கின்றது. இதை ஆண்டவரால் செய்ய முடியுமா? இதை கர்த்தர் நமக்கு செய்து காட்ட முடியுமா என்று சொல்லி நாம் அங்கலாய்க்கிறவர்களாக இருக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் உண்மையுடைய தேவனாக இருக்கின்றார். பாருங்க, இஸ்ரேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வழிநடத்தி கொண்டதுதானே மோசே. 10 வாதைகளை எகிப்திலே செய்து அந்த இஸ்ராயல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்ததான அந்த மோசேக்கு இந்த சந்தேகம் இருந்ததாக வேதம் நமக்கு சொல்லுகின்றது. பாருங்கள், அவருக்குள் இருந்த சந்தேகம் என்ன என்று சொல்லி என்னாகும் புஸ்தகத்திலே அதிகாரம் 11 18 23 வசனங்கள் வரைக்கும் இவ்விதமாக சொல்லப்படுகின்றது. என்னாகும் புஸ்தகம் 11வது அதிகாரம் 18 வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் இவ்விதமாக சொல்லப்படுகிறது. நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்காக உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் இறைச்சியை சாப்பிடுவீங்க, எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர்கள் யார் என்றும், எங்களுக்கு இறைச்சியை சாப்பிட கொடுக்கிறவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாய் இருந்தது என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாய் இருந்தது என்றும், கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே, கர்த்தருடைய செவிகள் கேட்க நீங்கள் அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியை கொடுப்பார். நீங்கள் ஒரு நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள், 1 மாதம் அளவுக்கு நீங்கள் புசிப்பீர்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த இஸ்ராயேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தபோது, ஒரு இடத்திலே வந்தபோது அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே முறையிட்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து தூதர்கள் உண்ணக்கூடியதான உணவை தேவன் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆண்டவர் வனாந்தரத்திலே வழிநடத்தி கொண்டு வந்தார். அப்படி வழிநடத்தி கொண்டு வந்த போது அந்த மன்னாவை அவர்கள் சாப்பிட்டு வாழ்ந்து வந்தார்கள். அந்த மன்னா எங்கிருந்து வருகின்றது, அது எப்பேற்பட்டதான உணவு என்பதை இந்த ஜனங்கள் அறியாதே இருந்தார்கள்.
அவர்களோடு கூட வந்ததான ஏராளமான ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் அல்லாதபடி புறஜாதியான ஜனங்கள் அவரோடு கூட கடந்து வந்தார்கள். அப்படி கடந்து வருகின்ற போது அந்த வனாந்தரத்திலே அவர்கள் முறையிட்டார்கள். எதை பார்த்து முறையிட்டார்கள்? தாங்கள் விட்டு வந்ததான அந்த எகிப்து தேசத்தை அவர்கள் கண்ணோக்கி பார்த்து, அங்கே ஐயோ எவ்வளவு நன்றாக நாங்கள் சாப்பிட்டோம், நல்ல வெள்ளரிக்காயும் கொம்பட்டைக்காய்களும் வெள்ளை பூண்டுகளையும் கீரைகளையும் இன்னும் ஏகப்பட்டதான ஐட்டங்கள் அங்க நாங்க சாப்பிட்டோமே, இப்போ எங்களுக்கு இந்த இடத்துல, இந்த வனாந்தரத்துல இந்த மன்னாவை தவிர எங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை என்று சொல்லி போனார். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, நாமும் இந்த லாக்டவுன் சமயத்துல அதை தான் நாம யோசிக்கிறோம். நமக்கு நல்ல ஒரு கிலோ கறி கடத்தை நல்லா வாங்கி நம்ம சமைத்து சாப்பிடலாம், எத்தனை நாளைக்கு இது இல்லாம நம்ம இருக்கிறது என்கிறதான ஒரு எண்ணங்கள் நிறைய பேருக்கு உருவாகக்கூடியதாக இருக்கின்றது. ஆனா அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு, அந்த வழிநடந்து வந்த அந்த மக்களுக்கு அந்த எண்ணங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு எப்படியாவது கறி சாப்பிட்டா நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்கிற ஜனங்களாக காணப்பட்டார்கள். மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்து, இந்த மன்னாவை தவிர எங்களுக்கு வேற எதுவுமே இல்லை, நாங்க எகிப்தில் நல்ல காய்கறிகள் எல்லாம் சாப்பிட்டோம், வெள்ளை பூண்டுகளை சாப்பிட்டோம், கொம்பட்டை காய்களை சாப்பிட்டோம், அதெல்லாம் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு, அங்கே விட்டுட்டு நாங்க இப்ப இந்த வனாந்தரத்தில் ஒன்றுமில்லாத ஒரு இடத்துக்குள்ள நாங்கள் வந்து சஞ்சரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமே என்று சொல்லி அங்கலாய்த்து மோசையின் இடத்துல முறையிட்டார்கள். எங்களுக்கு இறைச்சி வேணும், நாங்கள் இறைச்சி சாப்பிடும்படியாக இருக்கு, இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு இறைச்சி எங்கிருந்து வரும், எங்களுக்கு இறைச்சி வேணும் என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள். ஆகவே இது மோசைக்கு பெரிய ஒரு பாரமாக இருந்துச்சு. மோசே ஆண்டவருடைய சமூகத்துல போய் அவர் ஆளுதார், ஆண்டவரே இத்தனை கோடி ஜனங்களையும் நீ மார்பினை அணைத்துக் கொண்டு நீ போ என்று சொல்லி, ஒரு தகப்பன் பெற்ற பிள்ளை அல்லது நான் பெற்ற பிள்ளை போல அணைத்துக் கொண்டு போ என்று சொல்லி, ஆண்டவரே இந்த ஜனங்களை என்னை அழைத்துக் கொண்டு வரும்படியாக நடத்தினீர்களே, இந்த பாரமான சுமை என்னால தாங்க முடியாது ஆண்டவரே. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் இவர்களை அழித்து போடுகிறேன் என்றால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்லி சொன்னார். ஆனால் இந்த பகுதியிலே வாசிக்கின்ற போது அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னா, ஆண்டவர் என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொண்டாலும் நலமாய் இருக்கும். அப்பேற்பட்டதான பிரச்சனை, இந்த ஜனங்கள் எப்பொழுதுமே முறுமுறுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள், எப்போதும் போராடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், இந்த பாரத்தை என்னால தாங்க முடியாத ஆண்டவரே, ஆகவே இந்த ஜனங்களை விட்டு என்னை கொன்று போடும் என்று சொல்லி அவன் ஜெபிக்க ஒரு மனிதனாக, நான் ஒருத்தன் இதை தாங்க முடியாது, இல்லாட்டி எனக்கு இதற்குரிய ஜனங்களை எனக்கு கொடுங்க என்று சொல்லி அந்த மோசே சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், உங்களில் இருக்கின்றதான மூப்பர்களை நீ தேர்ந்தெடுத்துக்கோ, ஒரு 70 பேரை நீ தேர்ந்தெடுத்துக்கோ, அவர்களும் இந்த பாரமான இந்த வேலையிலே செயல்படுவதற்கு அவர்களையும் உமக்கு பக்கபலமாக இருக்கும்படியாக நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி சொன்னேன். அதே போல நாளைக்கு நீங்கள் பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு இறைச்சியை நான் கொடுத்தேன் என்று சொல்லி, ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, 10 நாள் அல்ல, 20 நாள் அல்ல, ஒரு மாசம் வரைக்கும் நான் அந்த இறைச்சியை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசையினோடு கூட சொன்னார். அதற்கு மோசே சொன்னார், தொடர்ந்து வாசிப்போம். அதற்கு மோசே, என்னோடு இருக்கின்றதான காலாட்கள் 6 லட்சம் பேர் ஒரு மாசம் முழுவதுமாக புசிப்பதற்காக அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே? எங்க கிட்ட இருக்கிறதான எல்லா ஆடு மாடுகளையும் நாங்கள் அடித்து அவர்களுக்கு கொடுத்தாலும் அது போதுமா ஆண்டவரே? கடலுக்குள் இருக்கின்றதான அத்தனை விதமான மச்சங்களையும் எடுத்து அவர்களுக்கு சேர்த்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு போதுமா ஆண்டவர்? இப்படி ஒரு வார்த்தையை நீங்க சொல்லிட்டீங்களே, இதை போய் நான் ஜனங்களிடத்தில் சொல்லி ஒருவேளை அவர்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்கா என்ன செய்வாங்க? இப்பவே இவங்க படுத்துற பாடு என்னால தாங்க முடியல. அப்படி இருக்கின்ற போது ஒரு மாசம் அளவுக்கு இவர்களுக்கு நான் இறைச்சியை கொடுப்பேன்னு சொல்லிட்டீங்களா ஆண்டவரே, நான் இப்பொழுது என்ன செய்வேன்? என்னோடு கூட இருக்கிற காலாட்கள் மட்டும் 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே. இங்க இருக்கின்றதான இந்த விலங்குகள் எல்லாம் அடிச்சு போட்டாலும், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அடித்து போட்டாலும், அல்லது இது பத்தாம போய் இன்னும் சமுத்திரத்தில் இருக்கிறதானே அவ்வளவுதான அந்த மச்சங்கள் எல்லாம் சேர்த்து இவர்களுக்கு கொடுக்க கூடுமானாலும் ஆண்டவரே இது போதுமா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி போயிருக்கின்றதோ,
என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று சொல்லி நீ இப்பொழுது காண்பாய் என்று சொல்லி சொன்னார். ஆகவே அத 31ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் அதிலே சொல்லப்படுகிறது. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டதான ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்திலே சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணமாக அந்த பக்கத்துல ஒரு நாள் பிரயாணமாகவும் தரையிலே 2 முழ உயரத்துக்கு ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 3 அடி ஹைட்ல காடைகள் அவர்களுக்கு வலது பக்கத்துல இந்த பக்கத்துல அந்த பக்கத்துல ஒரு 3 அடி ஹைட்ல பூமி முழுவதுமாக காடைகளால் நிரம்பியிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவுக்கு அவன் சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். பாளையத்தை சுற்றிலும் ஒரு விறகுக்கு சேர்த்து வைக்கிறது போல என்ன பண்ணாங்க, இந்த காடைகளை சேர்த்து வச்சாங்க. காலையில சாயங்காலம் மத்தியானம் இரவெல்லாம் ஓடி 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 பொறுக்கி 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 என்ன சொன்னா தன்னுடைய எல்லை எங்கேயும் அந்த காடைகளை குமிச்சு வச்சுட்டான். நாளைக்கு நாளைக்கு அடுத்த மாசத்துக்கு இது போதுமே, வருஷத்துக்கே போதுமே என்று சொல்லி அவன் முழுவதுமாக சேர்த்து எல்லாம் வைப்பதை பாருங்க. அந்த மோசேயினுடைய வாழ்க்கையில இவ்வளவு பகிரங்கமாக தேவனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களை செய்து அந்த எகிப்து தேசத்திலிருந்து அந்த மக்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேவுக்கு இந்த டவுட் வந்துடுச்சு, ஆண்டவர்களால் இதை செய்ய முடியுமா? 6 லட்சம் பேருக்கு மேல இருக்கிறாங்க, இவங்களுக்கு இந்த வனாந்தரத்தில் 1 மாசத்துக்கு இறைச்சியை கொடுக்க முடியுமா என்று சொல்லி ஒரு கேள்வி. அவனுக்கு பிரியமான தேவ, இதே போலதான் நமக்கும் இந்த கொடூரமான நாட்களிலே இந்த கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை நாள் இந்த லாக்டவுன் முடியறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனாலும் இந்த நேரங்கள் எல்லாம் எவ்விதமாக கர்த்தர் நம்மை போஷிப்பார், எவ்விதமாக கர்த்தர் நம்மை தேற்றுவார், எவ்விதமாக நம்மை வழிநடத்துவார், அல்லது இதற்கு ஒரு முடிவு இருக்குமா என்று சொல்லி நாம் அங்கலாய்க்கிறதாக இருக்கின்றோம். அதனாலதான் 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 7வது அதிகாரத்தில் அந்த 2வது வசனத்திலே வாசிக்கிற போது அந்த பிரதானி என்ன சொன்னா, கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் அல்லது மதகுகள் எல்லாம் வானத்தையே தேவன் திறந்தாலும் இப்படி நடக்குமா என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறதை பார்க்கிறோம். எப்படி நடக்குமா என்று சொல்லி பார்க்கின்ற போது அந்த 7வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவ்விதமாக சொல்லப்படுகின்றது. அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்கள், நாளை இந்த நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கல் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கல் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அங்க எலிசா தீர்க்கதரிசி சொல்லுவது பாருங்க. தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லாமல் இந்த பூமியிலே எதையுமே தேவன் செய்வது இல்லை. இந்த உலகத்துல எத்தனை பிரதிநிதிகள் இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் இந்த பாருங்க, இந்த லாக்டவுன் நேரத்துல பாருங்க எத்தனை ஆலோசனைகள் பண்ணி யாராலுமே எதுவுமே செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பதை பார்க்கிறோம். அப்போ எவ்வளவு ஆலோசனைக்காரர்கள் இருந்தாலும், எத்தனை அறிவாளிகள் இருந்தாலும், எத்தனை விஞ்ஞானிகள் இருந்தாலும் இந்த கடினமான இந்த கொள்ள நோய்களுக்கு விலக்கி பாதுகாக்கும்படியாக யாராலுமே எந்த விதமான ஒரு தீர்மானம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் குழம்பி போய் இருப்பதை நான் பார்க்கிறேன். இது இப்பேற்பட்டதான இந்த காலகட்டத்தில் மாத்திரம் அரசர்களுக்கு அல்ல, எப்போதுமே அரசர்களுக்கு இந்த நெருக்கமான காலகட்டங்கள் இருந்தது. அந்த நேரங்களில் எல்லாம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் தேடி போன ஒரு இடம் எங்க அப்படின்னு சொன்னா தீர்க்கதரிசிகள் இடத்துல தான் போனாங்க. உங்களுக்கு பிரச்சனை வரப்படும் போது அவர்கள் எல்லாம் முயற்சி எடுப்பாங்க, கடைசியில் எங்க போய் அதற்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா தீர்க்கதரிசிகள் இடத்துல போவாங்க. அந்த தீர்க்கதரிசிகள் இடத்தில் போகின்ற போது அதற்குரிய அங்கு ஒரு பரிகாரம் அங்கே கிடைக்கக்கூடியதாக இருக்கிறதா இருக்கின்றது. அதே போலதான் இங்கே இந்த எலிசாவின் இடத்திலே ஒரு பிரச்சனைக்காக அவர்கள் போன போதுதான் எலிசா அவிதமாக சொல்லுகின்றார், நாளைக்கு இந்த நேரத்திலே சமரியாவின் வாசலிலே ஒரு மரக்கல் கோதுமை மாவு
ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதுக்கு காரணம் என்ன என்று சொல்லி அதே 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை அவன் முற்றுகை போட்டான். இதற்கு முன்பாகவே ஒரு முறை சீரியா ராஜா படைகள் எல்லாம் திரட்டி அந்த ஜனங்களை அழிக்கும்படியாக கடந்து வந்தார்கள். அப்படி கடந்து வந்த போது கடற்கரை திரளி அத்தனையாக ரதங்களாகவும் குதிரைகளாகவும் என்ன சொன்னாங்க, எலிசாவை முழுவதுமாக சுற்றி கொண்டு அங்க வளைந்து கொண்டதாக அந்த 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற போது 14ஆம் வசனத்திலிருந்து விதமாக சொல்லப்படுகின்றது. அப்பொழுது அவன் குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினார். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன் சொன்னான், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி சொல்லுவதை பார்க்கின்றோம். அங்கே ராணுவம் என்ன செய்தனாக்கா, அந்த பட்டணங்கள் முழுவதுமாக அக்கினி ரதங்களாக அல்லது குதிரைகளாலும் அங்கே ரதங்களாலும் ராணுவம் அந்த மலைகள் முழுவதுமாக வளைத்து கொண்டு ஒரு ஐசோலேஷன் என்றுதான் சொல்ல முடியும். அவர்கள் எல்லாம் முற்றுகை போடப்பட்டு இன்னைக்கு ஐசோலேஷன் தனிமைப்படுத்துவது போல அங்கே இந்த சீரிய ராணுவமானது அந்த சமரியா பட்டணத்தை முழுவதுமாக ஐசோலேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. முழுவதுமாக முற்றுகை போட்டு ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அவர்கள் வெளியிலே வரக்கூடாதபடிக்கு உள்ளே வரக்கூடாதபடிக்கு நெருக்கியிருந்தார்கள். அப்படிப்பட்டதான சூழ்நிலை தான் இங்கே சூழ்ந்து கொண்டுகின்ற போது, ஏன் இதை சூழ்ந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது, இந்த சீரியாவுடைய ராஜா எப்பெல்லாம் திட்டங்கள் தீர்மானம் போட்டு இந்த மக்களை நெருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றானோ அப்பொழுதெல்லாம் அவன் தோற்று போகக்கூடியவனாக இருக்கின்றான். ரொம்ப காலம் இந்த காரியங்கள் நடந்து கொண்டே வந்துச்சு. ஆகவே இந்த சீரியனுடைய ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு. அவன் கேள்வி கேட்கின்றான், நம்மிடத்தில் யார் ஒற்றையன் இருக்கின்றான்? இங்க நடக்கக்கூடியதான சகல காரியங்களும் அந்த அரசனுக்கு போய் சொல்லக்கூடியவன் யார் என்று சொல்லி எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி கொடூரமாக அவன் குரலை எழுப்புகின்றான். அப்படி எழுப்புகின்ற போதுதான் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் சொல்லுகின்றான். 11ஆம் வசனத்தில் 6வது அதிகாரம் 11ஆம் வசனத்தில் 12ஆம் வசனம், இந்த காரியத்தை நிமித்தம் சீரிய ராஜாவினுடைய இருதயம் குழம்பி தன்னுடைய ஊழியக்காரனை அழைத்து, நம்முடையவர்கள் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியா இருக்கிறவர் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது அவன் ஊழியக்காரன் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறைகளில் பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியுமாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்று சொன்னார். உன்னுடைய பெட்ரூம்ல நீ என்ன பேசுகின்றாயோ அதை இந்த தீர்க்கதரிசியாகிய எலிசா ராஜாவினிடத்தில் தெளிவாய் சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான். ஆகவே நீ எந்த ஒரு திட்டம் போட்டாலும் அங்கே நடக்கக்கூடாது என்று சொல்லிதான் பெரிய ஒரு ராணுவத்தை அனுப்பி அந்த பட்டணங்கள் முழுவதும் மலைகள் முழுவதுமாக அக்கினி ரதமாக அல்லது ராணுவங்கள்னாலே குதிரைகள்னாலே அங்கு முழுவதுமாக அந்த பட்டணங்கள் முழுவதுமாக சூழ்ந்து கொள்ளக்கூடியதான ஒரு காரியம். காலையில் இருந்துச்சு வேலைக்காரன் வெளியில வருகின்றான். வேலைக்காரன் வெளியில வந்து பார்க்கப்படும் போது எல்லா இடத்திலும் ராணுவங்கள் இருக்கிறது. நடுவுலே மாட்டிக்கொண்டோமே என்று சொல்லி பயந்து போ எலிசாவின் இடத்தில் போய் அவன் சொல்லுகின்றான், என் ஆண்டவனே என்ன செய்வோம், இப்படி ஒரு நெருக்கமான சூழ்நிலை நாம் மாட்டிக்கொண்டோமே என்று சொன்ன போது அதுக்கு எலிசா சொன்னார், பயப்படாது,
அவர்களோடு இருப்பதை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி அப்பொழுது எலிசா ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் கண்களை திறந்துள்ளோம் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றின அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலைகள் நிறைந்திருப்பதை அவன் கண்கள் கண்டது என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அடுத்தது என்ன செய்கிறான்னா, எலிசா, ஆண்டவரே, இந்த வந்திருக்கிறதான் இந்த ராணுவ வீரர்களுக்கு எல்லாம் கண்மயக்கத்தை உண்டாக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஆகவே இந்த ராணுவங்கள் எல்லாம் அவனிடத்தில் வந்த போது 18ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாக்கும்படி செய்யும் என்றால் எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாக்கும்படி செய்தார். அப்பொழுது எலிசா அவர்கள் நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்க, நீங்க தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போய், அவர்கள் சமாரியாவில் வந்த போது எலிசா, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படி இவர்கள் கண்களை திறந்துள்ளோம் என்றார். பார்க்கும்படி கர்த்தர் செய்தார். அவர்கள் கண்களை திறக்கும் போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவிலே இருந்தார்கள். அவர்கள் கண்கள் மடக்கி போட்டு கொண்டு வந்து அந்த சமாரியாவின் நடுவிலே எந்த பட்டணத்தை அடிக்க வேண்டும் என்று சொல்லி முற்றுகை போட்டு தீர்க்க வேண்டும் என்று சொல்லி வந்திருந்தார்களோ அந்த இடத்திலே பட்டணத்திலே கொண்டு வந்து அவர்கள் கண்களை திறக்கும்படியாக எலிசா செய்தார். கர்த்தரிடத்தில் ஜெபம் செய்தார். அப்ப இஸ்ரவேலின் ராஜா என்ன செய்தார்? அவர்களை கண்ட போது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று சொல்லி எலிசாவின் இடத்திலே கேட்கிறார். அதற்கு அவன் சொல்கிறான், நீ வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினால சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ, இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவரிடத்தில் போகும்படி அப்பமும் தண்ணீரும் இவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி அவன் வந்த அந்த ராணுவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விருந்து வைத்து அவர்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவர்கள் போகும்படியாக அவர்கள் செய்தார். எல்லாம் அங்க அவர்களுக்கு ஆயத்த பண்ணி பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டார். அவர்கள் தன் ஆண்டவரிடத்துக்கு போய்விட்டார்கள். சீரியாவின் தண்டுகள் இஸ்ரவேலின் தேசத்திலே அப்புறம் புறப்படவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அநேக வருஷமாக இந்த சீரியர்கள் இந்த தேசத்துக்குள்ளாக வராதபடிக்கு, சமரியாவுக்குள் வராதபடிக்கு அநேக வருஷங்கள் இருந்துச்சு. ஆனா அநேக வருஷங்கள் கழிச்ச பிறகுதான் அந்த 6வது அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சொல்லுகின்ற போது, இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டார் என்று சொல்லி அப்படி அந்த பட்டணத்தை ஐசோலேஷன் பண்ண பிறகு அவர்கள் புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலைகளிலே அவர்கள் தள்ளப்பட்டார்கள். 25ஆம் வசனம் சொல்லுகின்றது, 6வது அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, அதனாலே சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதையினுடைய தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற காற்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகையை போட்டு இருந்தார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. தேசங்களில் நிறைய பஞ்சங்கள் வருகின்றது. ஆகவே இந்த காலகட்டத்திலும் ஒரு பஞ்சத்தை இங்கே இந்த சமரியா சந்தித்ததாக வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகின்றது. அது அவ்வளவு கொடிதான ஒரு பஞ்சம். இந்த நெருக்கப்படுகிற காலங்களில் நமக்கு அதுதான் பஞ்சமாக இருக்கிறது. இன்னும் வரக்கூடியதான பஞ்சங்கள் இந்த பூமியிலே வரக்கூடியதாகவும் இருக்கின்றது என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. 24ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் சொல்லுகின்ற போது, பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சியும் கொள்ளை நோய்களும் எல்லாம் உண்டாகும் என்று சொல்லி கடைசி நாட்களிலே உண்டாகும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆகவே பஞ்சங்கள் மிக கொடூரமாக மாறுகின்ற போது தேசத்திலே என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடக்கும், மனிதர்கள் எவ்விதமாக மாறுவார்கள் என்பதும் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இதற்கு பின்பாக உருவாகக்கூடியதானே இந்த ஒரே மனிதன் இந்த உலகத்தை ஆளுகின்ற போது, அந்திகிறிஸ்து இந்த பூமியிலே ஆளுகின்ற போது இந்த பஞ்சங்கள் எல்லாம் நிச்சயமாகவே வரக்கூடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்திலே சொல்லுகின்ற போது 5-6 வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை நான் கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன்னுடைய கையிலே பிடித்திருந்தார். அப்பொழுது ஒரு பணத்துக்கு
படி கோதுமை என்றும், அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை ஒரு என்றும், பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும், எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும், 4 ஜீவன்களின் மத்தியில் இருந்து உண்டான நான் சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இன்னைக்கு தேசங்கள் எல்லாம் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதான சூழ்நிலைகளிலே, தேசங்களிலே பஞ்சங்கள் தலைவிரித்துக் கொண்டு ஆடிக்கொண்டிருக்கின்றதான ஒரு சூழ்நிலைகளிலே, தேசங்கள் எல்லாம் தோத்து போய் கொண்டிருக்கின்றதான இந்த காலகட்டத்திலே, கடைசியிலே இந்த பூமியிலே அந்திகிறிஸ்து வருகின்ற போது இதுதான் இந்த பூமியிலே நடக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு எங்க போனாலும் ரேஷன் கடைகளில் நமக்கு இலவசமான பொருள் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் பஞ்சங்கள் தலைவிரித்து ஆடுகின்ற போது இந்த காரியங்கள் எல்லாம் மாற்றப்படும். அங்கே என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த கருப்பு குதிரையை கண்டன் அதன் மேல் ஏறி இருந்தவன் தராசை தன்னுடைய கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்று, ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்னும், எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்கள் மத்தியில் இருந்து சொல்ல கேட்டேன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பூமியில எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை வரப்போகின்றது. ஆனால் இது பற்றாக்குறையாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிதான் இந்த முற்றுகையிட்ட போது அங்கே நடந்தது. 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்திலே அந்த முற்றுகை போட்ட போது அதுதான் நடந்தது. அங்கே 6வது அதிகாரம் 25 வசனத்தில் சொல்லுங்க, அதனால் சமரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாவுக்கு போடுகிற காப்படி பயிர் 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டிருந்தார்கள் என்று சொன்னார்கள். தேசம் முழுவதுமாக இப்ப பஞ்சத்துக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த பஞ்சத்தின் சூழ்நிலைகளிலே நடந்த ஒரு சம்பவம் பெரிய ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. 26வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் வாசிக்கின்ற போது அதனுடைய கொடூரத்தன்மை எவ்விதமாக இருந்தது என்று சொல்லி அங்க தெளிவாக சொல்லப்படுவதை நான் பார்க்கின்றோம். இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே என்னை ரட்சியும் என்று சொல்லி கேட்டார். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காவிட்டால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்திலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்க முடியுமா? அல்லது ஆலையிலிருந்து நான் எடுத்து உன்னை ரட்சிக்க முடியுமா என்று சொல்லி ராஜா பின்னையும் அவனை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்டார். அதற்கு அவன், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தான், அவனை இன்று தின்போம், அவனை இன்றைக்கு நாம் தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம், நாளைக்கு என்னுடைய மகனை தின்போம் என்றால், அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம், அப்படியே என்னுடைய மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளிலே நான் இவளை நோக்கி, நான் உன் மகனை தின்ன அவனை தா என்று அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றார். அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலகத்தின் மேல் நடந்து போகின்ற வேளையிலே அவனுடைய தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் ரட்டு உடுத்திக் கொண்டிருப்பதை ஜனங்கள் கண்டார்கள். அப்ப இந்த பஞ்சம் எவ்வளவு கொடூரமாக இருக்கின்றது என்று சொல்லி பார்க்கின்ற போது, சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாதபடிக்கு தான் பெற்ற பிள்ளைகளை வெட்டி சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த பஞ்சம் கொடூரமாக இருந்தது என்று சொல்லி சொன்னார். அப்போ தான் பெற்ற பிள்ளைகளை சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த பஞ்சம் கொடூரமாக இருந்தது என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. ராஜா என்ன செய்ய, தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். ஏன் என்னுடைய ஆளுகையின் கீழாக இப்படிப்பட்டதான ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலை தேசத்தில் உருவாகியிருக்கின்றதே என்று சொல்லி தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஒரு சபதத்தையும் அவன் எடுத்துக் கொள்கிறான். இதற்கெல்லாம் காரணம் யார் என்று சொல்லி அவன் அடுத்து சொல்லுகின்றான். 31ஆம் வசனத்திலே, அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தார். அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தார். தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னான் என்று சொல்லி அங்க சொன்னார். அப்போ தேசத்தில் அந்த பஞ்சங்கள் உருவான போது இப்போ அரசனுக்கு யாரு மேல ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசி
இவனால் தான் நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகின்றது. இல்லை என்று சொன்னால் நம்ம வெளியில போய் யுத்தங்கள் செய்திருக்க முடியும் என்று சொல்லி நினைத்தான். இல்ல, எனக்கு அன்பானவர்களே, எந்த தேசங்களிலே தேவனுக்கு விரோதமாக எழும்பி செயல்படுகின்றதோ, எந்த தேசத்தின் குடிகள், எந்த தேசத்தினுடைய அதிகாரியுடைய பாவங்கள் பெருக்கெடுக்கின்றதோ, அப்பொழுது எல்லாம் தேவன் என்ன செய்கிறார் என்று கேட்டால் இவ்விதமான நெருக்கங்களையும் உபத்திரவங்களையும் கொண்டு வந்து போட்டு அது நிமித்தமாக பல காரியங்களை செய்யும்படியாக தேவன் என்ன செய்யனாக்கா உத்தரவு கொடுக்கின்றார் என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 4வது அதிகாரம் 16, 17வது வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். பின்னும் அவர் மனுபுத்திரனே, இதோ அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு குறையவும் அவனவன் திடுக்கிடவும் அவர்கள் தங்கள் அக்கிரமத்திலே வாடி போகவும் நான் எருசலேமிலே அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறிக்கின்றேன். அவர்கள் அப்பத்தின் நிறையின்படியே விசாரத்தோடு சாப்பிட்டு தண்ணீரை அளவின்படியே திடுக்கிலோடு குடிப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ ஒரு தேசத்தின் அக்கிரமங்கள் பெருக்கெடுக்கின்ற போது அங்கே என்ன செய்கிறார்? முதல் தேவன் அந்த ஆகாரம் என்கிறதான திறவுகோலை தேவன் உடைத்து போடுகிறார். முதல் எங்கே கை வைக்கின்றார் என்று கேட்டால் ஆண்டவர் மனிதன் சாப்பிடக்கூடியதான சாப்பாட்டிலே ஆண்டவர் கை வைக்கின்றார். மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி முதல் அவனுக்கு ஆகாரம் என்கிறதான அந்த கோலை தேவன் முறித்து விடுகிறார். அப்போ என்ன சொன்னாக்கா, அதை அந்த அப்பத்தை நிறையின்படியே விசாரத்தோடு சாப்பிட்டு தண்ணீரை அளவின்படியே திடுக்கலோடு குடிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம் தண்ணீரை ரொம்ப சுலபமா நிறைய தண்ணீர்களை வீணாக்கி கொண்டு இருக்கின்றோம். ஆனா பல இடங்களில் அரசாங்கமும் இன்னும் நிறைய காரியங்களில் தண்ணீரை வீணாக்க கூடாது என்று சொல்லி சொல்லப்பட்டு நிறைய வாசகங்கள் அந்த தண்ணீரை குறித்து சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். இன்னும் பார்க்கின்ற போது வாட்ஸ்அப்புகளில் பார்க்கின்ற போது இந்த ஆகாரம் வீணாக செலவு பண்ண போது அதற்கு எப்படியெல்லாம் சிக்கனம் செய்யணும் என்று சொல்லி அதற்கு நிறைய காரியங்களை எடுத்து வாட்ஸ்அப்புகளில் போடுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனா நீங்க தண்ணீரை அளவோடு குடிக்க வேண்டும். பாருங்க, இந்த கார்பரேட்டுடைய கம்பெனிகள் இவைகள் எல்லாம் எடுத்துக்கொண்ட பிறகு இந்த பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணீரில் நீங்கள் எடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு நீங்கள் பணத்தை நீங்கள் செலுத்த வேண்டியதாக இருக்கும். இன்னைக்கு என்ன செய்ய, கேன்களில் அடைக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் தண்ணீர் சப்ளை பண்ணாங்க. இப்ப அதையும் நிறுத்திவிட்டு அங்கங்க என்ன செய்திருக்காங்க, டேங்குகளை வச்சு அதிலிருந்து நீங்கள் காயின் போட்டு ஒரு பாட்டில வச்சு நீங்கள் பிடிச்சு உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ 1 லிட்டரோ 2 லிட்டர் நீங்க என்ன செய்யணும், பணத்தை நீங்கள் போட்டு நீங்கள் அதுல இருந்து பிடிச்சு குடிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இன்னும் கடைசி காலத்தில் இன்னும் கொடூரமாக இந்த சட்டங்கள் அதிகமாக ஏற்றப்படும். இதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே என்ன சொன்ன, அப்பத்தை நிறையின்படி விசாரத்தோடு சாப்பிட்டு தண்ணீரை அளவின்படியே திடுக்கிலோடு நீங்கள் குடிப்பீர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இன்னும் லேவியராகமம் புஸ்தகத்திலே 26வது அதிகாரத்திலே 26வது வசனத்திலே இவ்விதமாக நாம் வாசிப்பதை நாம் பார்க்கின்றோம். உங்கள் அப்பம் என்னும் ஆதரவுகோலை நான் முறித்து போடும் போது, உங்கள் அப்பம் என்கின்றதான ஆதரவுகோலை நான் முறித்து போடுகின்ற போது 10 ஸ்திரீகள் ஒரே அடுப்பில் உங்கள் 10 ஸ்திரீகள் ஒரே அடுப்பிலே உங்களுக்கு அப்பத்தை சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்து கொடுப்பார்கள். நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள். அப்பம் என்கிறதான இந்த ஆதரவுகோலை தேவன் முறிக்கின்ற போது 10 ஸ்திரீகள் ஒரே அடுப்பிலே அப்பத்தை சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்து கொடுப்பார்கள். இன்னைக்கு எல்லார் வீட்டிலும் கேஸ் இருக்கின்றது. ஆகவே நம்ம ஈஸியா வாங்கிக்கிறோம். அது 300 ரூபாய் இருந்து 400 ரூபாய் இருந்து இப்போ 1000 ரூபாய்க்கு மேல அதை போய் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இன்னும் கடைசி காலத்தில் அது கூட கிடைக்காது. ஏன்னு கேட்டா எல்லா தேசங்களும் இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டக்கூடிய இருக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றார்கள். எல்லா இடத்திலும் பொருளாதார சீர்குலைவுகள் உண்டாகி இருக்கின்றது. ஆகவே இந்த நேரங்களிலே நான் பார்க்கின்ற போது இந்த 10 ஸ்திரீகள் எந்த கேஸை வச்சு மனிதனுக்கு அப்பங்களை சுட்டு நிறுத்து கொடுப்பார்கள் என்று சொல்லி நான் பார்க்கின்ற போது எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 4வது அதிகாரத்தில் 14, 15 வசனத்திலே இவ்விதமாக வாசிக்கிறோம். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ என் ஆத்துமா தீட்டுப்படவில்லை. தானாய் செத்ததையாவது தீருண்டதையாவது நான்
என் சிறு வயது முதல் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்லை. அருவருப்பான இறைச்சி என் வாய்க்கு உட்பட்டதும் இல்லை என்று அப்பொழுது அவர் என்னை நோக்கி, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, பார், மனுஷ கஷ்டத்தின் வரட்டிக்கு பதிலாக அதை வார்கோதுமை அடைய போல் சாப்பிடுவாயாக. நீ சாப்பிடுவாயாக. அது மனுஷனிலிருந்து கழிந்த கஷ்டத்தின் வரட்டியினால் கண்களுக்கு முன்பாக சுடப்படுவதாக. அப்போ இந்த தேவன் என்ன செய்தார்? ஒரு சாபங்களை அங்கே அந்த மக்களுக்கு கொடுக்கிறார். எங்கிருந்து அந்த கேஸ் கிடைச்சது அப்படின்னு சொன்னா, மாட்டினுடைய சாணியை தட்டி அடுப்பெரித்து அப்பங்களை சுடுவது போல மனிதன் சரீரத்திலிருந்து புறப்படுகிற கழிவுகளை அதே போல் வெயிலிலே தட்டி காய வைத்து அதனாலே நீங்கள் அப்பங்களை சுட்டு நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி தேவன் கொடுத்தார். ஆகத்தான் அந்த தீர்க்கதரிசி புலம்புகிறார், என் சிறு வயது முதல் ஆண்டவரே நான் இவ்விதமாக நான் சாப்பிட்டது கிடையாது, இந்த தீட்டான காரியத்திலே நான் தீட்டுப்பட்டது கிடையாது என்று சொன்ன போது 15ஆம் வசனத்திலே அப்பொழுது அவர் என்னை நோக்கி, பார், மனுஷ கஷ்டத்தின் வரட்டிக்கு பதிலாக, மனுஷனுடைய கஷ்டத்தின் வரட்டிக்கு பதிலாக உனக்கு மாட்டு சாணி வரட்டியை கட்டளையிடுகிறேன், அதனால் உன் அப்பத்தை சுடுவாயாக என்று சொல்லி அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். ஒரு தேசம் ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்பி செயல்படுகின்ற போது பாவத்திலே சாபங்களிலே தேசங்கள் அதிகாரிகள் தேசத்தின் குடிமக்கள் போகின்ற போது தேவன் இப்படிப்பட்டதான கொடிதான காரியங்களை மனிதனுக்கு தேவன் அனுமதிக்கிறார். அவன் திருமணம், அக்கிரமத்தை விட்டு திருமணம், பொல்லாத வழிகளை விட்டு அவன் மனம் திரும்பணும். அப்படி திரும்பல என்று சொன்னா அந்த தண்டனைகள் மிக கொடூரமாக மாறிவிடக்கூடியதாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இன்னும் நாம் வாசிக்கின்ற போது இன்னும் பஞ்சத்தில் என்னென்ன செய்வார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். உபாகம் புஸ்தகத்திலே அதிகாரம் 28 வசனம் 53 57 வரைக்கும் நாம் இவ்விதமாக வாசிக்கின்றோம். உபாகம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 53 57 வரைக்கும் வாசிக்கின்ற போது சத்துருக்கள் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன் கற்ப கனியாகிய உன் புத்திரர்களின் கர்ப்பக்கனியான உன் புத்திரிகளின் மாம்சத்தினே தின்பாய் என்று சொல்லி சொல்றார். தான் பெற்றதான மகளையும் மகனையும் சாப்பிடக்கூடியதான ஒரு தண்டனையை அவர்களுக்கு கொடுத்தார். அடுத்தது, உன் சத்துருக்கள் உன் வாசல்களில் எங்கும் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் உன்னிடத்தில் செருக்கும் சுக செல்வமும் உள்ள மனிதன் சகலத்தையும் இழந்து தன் இல்லாமையினாலே தான் தின்னும் தன்னுடைய பிள்ளைகளின் மாம்சத்திலே தன்னுடைய சகோதரனுக்காக மார்பில் இருக்கிற மனைவிக்காக தன்னுடைய மார்பில் இருக்கக்கூடியதான மனைவிக்காக தனக்கு மீந்திருக்கிற தன் மக்களில் தன்னுடைய குடும்பத்தில் மீந்திருக்கிற தன்னுடைய மக்களில் ஒருவனுக்கும் கொஞ்சமேனும் ஒரு சின்ன துண்டு கூட கொடாதபடிக்கு அவர்கள் மேல் வன்கண்ணா இருந்து அந்த குழந்தைகளை அவர்கள் சாப்பிடுவார்கள். அடுத்தது வாசிக்கிறோம். உன்னிடத்தில் சுக செல்வத்தினாலும் செருக்கினாலும் தன்னுடைய உள்ளங்கால்களை தரையின் மேல் வைக்க அஞ்சினே செருக்கும் சுக செல்வமுள்ள ஸ்திரீ தன் கால்களின் நடுவே புறப்பட்ட தன் நஞ்சு கொடியின் நிமித்தம் தான் பெற்ற பிள்ளைகள் நிமித்தம் தன்னுடைய மார்பில் இருக்கிற புருஷன் மேலும் தன்னுடைய குமாரன் மேலும் தன்னுடைய குமாரத்தின் மேலும் வன்கண்ணாய் இருப்பார் என்றும். அடுத்தது சொல்லப்படும், உன் சத்துருக்கள் உன் வாசல்களில் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் சகலமும் குறைவுபட்டதனால் அவைகளை நீ ரகசியமாக நீ தின்பாய் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஒரு தேசம் முற்றுகை போடப்படுகின்ற போது தான் பெற்ற பிள்ளைகளே சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த பஞ்சம் கொடூரமாக மாறக்கூடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ முற்றுகை என்பது படை வீரர்களால் சூழப்படுவது மாத்திரமல்ல, கொள்ளை நோய்களாலும் சூழப்படுவதும் தான் முற்றுகை. இன்றைக்கு பார்க்கின்ற போது எல்லா தேசங்களிலும் இந்த கொரோனா என்கின்றதான வைரஸ் முற்றுகை போட்டு எல்லோரும் கதிக்கலங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அறியாதபடிக்கு திகைத்து போய் கொண்டிருக்கின்றதான ஒரு சூழ்நிலைகளிலே
என்ன செய்வது என்று சொல்லி அறியாமல் இருக்கின்றதான சூழ்நிலைகளிலே யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும், தன்னுடைய அக்கிரமங்களை விட்டு திரும்ப வேண்டும், தன்னுடைய அநியாயங்களை விட்டு திரும்ப வேண்டும். பணக்காரர்கள் ஆனாலும் சரி, ஏழைகள் ஆனாலும் சரி, எல்லோருமே கடவுளுக்கு முன்பாக சரிசமமாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். பணக்கார பெண்கள் தன்னுடைய கால்களை பூமியிலே பதிப்பதற்கு அச்சப்படுகிறதான அந்த பெண்கள் என்ன தன்னுடைய நஞ்சிக்கொடி நிமித்தமாக தன்னுடைய காலுக்கு கீழாக புறப்பட்டுத்தானே அந்த கர்ப்ப பிறப்புகளை அவர்கள் ஆக்கி சாப்பிடுகின்ற போது வன்கண்ணா இருந்து தன் புருஷனுக்கும் கூடாதபடிக்கு தன் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் கொடுக்காதபடிக்கு அந்த குழந்தைகளுடைய மாமிசத்தை அமிதமாக சாப்பிடுவார்கள் என்று சொல்லி தேவனுடையதான நீதியான தீர்ப்பு எல்லா தேசங்களிலும் எழுப்பியிருப்பதை பார்க்கின்றோம். ஆகவே எல்லா தேசத்தின் குடிகளும் அரசர்களும் அதிகாரத்தில் இருக்கிறோம் செல்வர்களும் அல்லது அடிமட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்பி கடவுளுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். ஆகவே இந்த அரசாங்கம் யாரை போக்கஸ் பண்ணுகின்றது என்று சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளை போக்கஸ் பண்ணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவேதான் இந்த ராஜா என்ன செய்தான் என்று கேட்டால் 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்தில் 31வது வசனத்திலே சொல்லுகின்ற போது அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்லி சொன்னான். அதை சொன்னது மாத்திரமல்ல, அவனை பிடிக்கும்படியாக அவன் எங்க இருக்கிறான் என்று சொல்லி பார்த்து கொண்டு வரும்படியாக தனக்கு முன்பாக ஒரு வேலையாளை அந்த எலிசாவின் இடத்திலே அனுப்புகிறான். எலிசாவின் இடத்தில் அனுப்புகின்ற போது அவன் போகப்படும் போது எலிசா ஞான திருஷ்டியினாலே அவன் யார் வருகிறான் என்பதை சொல்லி அந்த 32ஆம் வசனத்தில் சொல்லப்படுகின்றது. எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். எலிசா தன் வீட்டிலே உட்கார்ந்தார். மூப்பரும் அவனோடு உட்கார்ந்திருந்தார்கள். மூப்பரும் அவனோடு கூட உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது ராஜா ஒரு மனுஷனை தனக்கு முன்னே அனுப்பினார். ஒரு மனிதனை தனக்கு முன்னே அனுப்பினார். இந்த ஆள் எலிசாவின் இடத்துக்கு வரும் முன்னே அவன் அந்த மூப்பரை நோக்கி, அவன் எலிசா அந்த மூப்பர்களை பார்த்து என் தலையை வாங்குவதற்காக கொலை பாதகனுடைய மகன் என் ஆள் அனுப்பினான். அந்த கொலை பாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினான். பார்த்தீர்களா? அந்த ஆள் வரும்போது நீங்கள் அவனை உள்ளே வரவிட்டால் கதவை பூட்டி போடுங்கள். அவனுக்கு பின்பாக அவன் ஆண்டவருடைய காலின் சத்தமும் கேட்கிறது அல்லவா என்று சொல்லி. அப்போ தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கு எல்லாம் தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கின்றார். என்ன நடக்கும், எப்படி நடக்கும், அதற்கு முடிவு என்ன, எல்லாவற்றையும் யாரிடத்தில் இருக்குன்னா உண்மையான ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியின் இடத்திலே இருப்பதாக வேதம் சொல்லுகின்றது. இன்னைக்கு தேசங்கள் எல்லாம் அங்கலாய்த்து அலைந்து கொண்டு இருக்கின்ற போது தீர்க்கதரிசிகள் எழுப்பி தன்னுடைய ஜனங்களை சீர்படுத்துவதும் சிறப்படுத்துவதும் அவர்களை பலப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இவைகள் எப்பொழுது நடக்கும், எந்த இடத்தில் நிமிரும், எப்பொழுது இதுக்கு முடிவு வரும், அதனுடைய சொல்யூஷன் எல்லாம் என்ன என்பதை தீர்க்கதரிசிகள் வாயிலாக தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கின்றார். ஆனால் தேசத்தில் இருக்கின்றதான அதிகாரிகளுக்கும் ஆட்சிப்படுத்தலுக்கும் இதை பற்றி தெரியாது. ஆகவே விஞ்ஞானிகள் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காரியங்களை சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த வியாதி இந்த நாளை வந்திருக்கு, இந்த நாளை போயிடும், இதுக்கு மருந்து இப்படி பண்ணியாச்சு அப்படி சொல்லி எல்லாருமே சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனா எல்லாம் அதுக்கு ஒரு தீர்வு இருக்கின்றா? எல்லாம் தீர்வு கிடையாது. எல்லாம் கமா போட்டுட்டு வராங்க. ஒரு முற்றுப்புள்ளி என்பது யாருக்குமே கிடையாது. எந்த அதிகாரிக்கும் தெரியாது, எந்த சயின்டிஸ்டுக்கும் தெரியாது. ஆகவே தேவனுக்கு தெரியும் என்ன நடக்க போகிறது, என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி அடுத்தது என்ன செய்யலாம், தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தி கொடுக்காம எந்த காரியத்தை அந்த பூமியிலே ஆண்டவர் செய்வது கிடையாது. ஆகவே இந்த ஆணை அனுப்பி அவன் வருவதற்கு முன்பாக தீர்க்கதரிசி ஞான திருஷ்டியினாலே பார்த்து சொல்றான், அந்த ஆண் அனுப்பி இருக்கிறான், அவன் என் தலையை வாங்கும்படியாக அனுப்பி இருக்கின்றான். அதற்கு பின்பாக அவனுடைய காலுடைய சத்தத்தை கேட்கின்றது என்று சொல்லி கேட்கிறான். அப்படி கேட்கின்ற போதுதான் அடுத்ததாக 33வது வசனத்திலே வருகின்ற போது வாசிக்கின்றோம். அவர்களோடு அவன் பேசிக்கொண்டு இருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னான். என்ன சொன்னாக்கா, இன்னொரு வேதாகம மொழிபெயர்ப்பிலே நாம் பார்க்கின்ற போது என்ன சொல்லுன்னா, கத்தோலிக்க வேதாகமத்திலே பழைய மொழிபெயர்ப்பிலே நாம் வாசிக்கின்ற போது இந்த காரியம் கர்த்தரால் உண்டாயிருக்கிறது, இது மாத்திரம் தான் வருமா, இல்லை இன்னும் நிறைய காரியங்கள் வருமா என்று சொல்லி எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லிதான் அங்க சொல்லப்படுகிறது. ஆனா நமக்கு என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னா, நான் இனி கர்த்தரால் உண்டானது இந்த நோய்கள், இந்த முற்றுகை
நான் இனி காத்திருக்க வேண்டியது என்ன, கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று சொல்லி ராஜா சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த ஆண் இடத்தில் வந்து சொல்லுகிறார். அப்போ என்ன சொல்லுகிறார், இந்த பிரச்சனை எங்க இருந்து வந்தது? கர்த்தரால் உண்டானது. கர்த்தர் எந்த மனிதனையும் தண்டிப்பதற்கு அவர் மனிதன் அல்ல. ஆண்டவர் என்ன செய்தாங்க, அவர் சர்வத்தையும் படைத்திருக்கிற கர்த்தர். கர்த்தர் இந்த உலகத்தில் எல்லா ஆசீர்வாதமாக இருங்கள் என்று சொல்லிதான் தேவன் கொடுத்திருந்தார். எல்லாத்தையும் அனுபவிங்கன்னு சொல்லி இலவசமான காற்று, இலவசமான தண்ணீர், இன்னும் இலவசமான இயற்கையினுடைய சந்தோஷங்கள், இவைகளெல்லாம் ஆண்டவர் நமக்கு இயற்கையாக கொடுத்திருக்கிறார். எல்லா மனிதர்களும் இதை அனுபவிக்கப்படும்படியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் மனிதனும் தன்னுடைய சுய நோக்கத்துக்காக, தன்னுடைய சுய லாபத்துக்காக தான் வாழ வேண்டும், தன்னுடைய ஆஸ்திகள் பெருக வேண்டும் என்று சொல்லி இவைகளை எல்லாம் அடிமைப்படுத்தி பாவமும் சாபமும் தேசத்திலே பெருக்கெடுத்து போகின்றது. அக்கிரமத்தினுடைய கிரிகள் தேசத்திலே பெருக்கெடுக்கின்றது. அதிகாரத்திற்கு ஆட்சிப்படுத்திருக்கிறதை கண்டுகொள்வது கிடையாது. அது மாத்திரமல்ல, அதற்கு அவர்கள் துணை நிற்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இப்படி எல்லாம் வருகின்ற போதுதான் தேவன் தன்னுடைய தண்டனைகளை அனுப்புகின்றார். ஆனால் இங்க என்ன சொல்லப்படுகிறது, இந்த முற்றுகை தேவனால் உண்டாகி இருக்கின்றது என்று சொல்லி கடவுள் மேல பரிசாட்டுவதை பார்க்கிறோம். நாம் கடவுள் மேல பரிசாட்ட வேண்டியவர்கள் அல்ல, நம்ம தான் நாம் பரிசாட்டிக் கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால், அந்த அரசனுடைய தகப்பன் எந்த வழியில வந்தான், நாம் அதை திரும்ப பின்னால நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவன் பொல்லாதவனாக இருந்தான். அவனுடைய காரியங்கள் துன்மார்க்கமான காரியங்களாக இருந்துச்சு. ஆகவே அடுத்தது வாழையாக வருகின்ற அவனுடைய பிள்ளைக்குள் அந்த காரியங்கள் இருக்கின்றது. ஆகவே அவன் நிமித்தமாக தேசங்களிலே சீர்கேடுகள் உருவாகின்றது. அதனால்தான் அந்த பிரச்சனைகள் உருவாகின்றது. ஆகவே இந்த வார்த்தையை கேட்ட போது, கர்த்தருக்காக நான் காத்திருக்க வேண்டியது என்ன என்று சொல்லி ராஜா கேட்கிறார் என்று சொன்ன போதுதான் எலியா தீர்க்கதரிசி எலிசா சொல்லுகின்றார். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளைக்கு இந்த நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மாவும் 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி. அப்போ ஒரு காரியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி எங்க இருக்கு என்று சொன்னா, தன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் இடத்திலே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, கர்த்தர் செய்ய நினைத்தது இந்த பூமியில எதுவுமே தடைபட்டு போகுது. யோபின் புஸ்தகத்திலே 42வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற போது, யோபின் புஸ்தகத்திலே 42வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லுகின்ற போது இவ்விதமாக சொல்லப்படுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி யோபு சொல்வதை பார்க்கிறேன். தேவன் சகலத்தையும் செய்வதற்கு வல்லமை உடையவர். அது யாருக்கு அவர் பர்மிஷன் வாங்க வேண்டிய, ஆலோசனை கேட்க வேண்டியது அவசியம் இல்லை. ஏனென்று கேட்டால், அவரால் இந்த உலகம் உண்டாயிருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடிகளும் அவருடைய கரத்தின் கிரிகளாக இருக்கிறார். அதிகாரங்களானாலும் ஆட்சிப்பிடங்களானாலும் கர்த்தத்துவங்களாலும் இன்மையிலும் வறுமையில எல்லாமே அவருக்குரியதாக இருக்கின்றது. ஆகவே அவர் செய்வதை யாரும் தடை பண்ணுவதற்கும் கேள்வி கேட்பதற்கும் முடியாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறேன், தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கின்றேன் என்று சொல்லி அங்கே யோபு சொல்வதை பார்க்கிறேன். இன்னும் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 43வது அதிகாரம் 13வது வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43வது அதிகாரம் 13வது வசனம், நாள் உண்டாகுவதற்கு முன்னும் நானே இருக்கின்றேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன், என்னுடைய கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? தேவன் இந்த பூமியில செய்யக்கூடியதான காரியங்களை அவருடைய கரத்தை தடுத்து நிறுத்தி அதை செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு இந்த பூமியிலே யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஏனென்று கேட்டால், அவர் இந்த நாட்கள் உருவாவதற்கு முன்பாகவே அவர் அனாதையா என்றென்றைக்கும் ஜீவனோடு இருக்கின்றதான கர்த்தராக இருக்கின்றார். ஆகவே என்ன செய்யக்கா, அவர் செய்வதை தடுத்து நிறுத்த முடியாது என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கின்றோம். இன்னும் சங்கீதங்கள் புஸ்தகத்தில் 115வது சங்கீதத்திலே 3வது வசனத்தில் சொல்லப்படும் போது இவ்விதமாக சொல்லப்படுகிறது, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கின்றார், தமக்கு சித்தமான யாவையும் அவர் செய்கின்றார். அவருடைய சிங்காசனம் வீட்டு இருக்கக்கூடியதான ஸ்தலம், அவர் வாசம் செய்யக்கூடியதான ஸ்தலம் பரலோகத்தில் இருக்கின்றது. அங்கே இருந்து தனக்கு சித்தமான யாவற்றையும் இந்த பூமியின் மேலே அவர் செய்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். என்னென்று கேட்டால், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கின்றது. அவர் சொன்ன காரியங்களை யாராலும் மாற்ற முடியாது. இன்னும் ரோமர் 4வது அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது இவ்விதமாக நாம் வாசிக்கின்றோம். ரோமர்
4வது அதிகாரம் 21வது வசனத்திலே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கின்றார். முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லி நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை குறித்து அங்கே சொல்வதை பார்க்கிறோம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கின்றார். அவர் மனமான மனிதன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ என்று சொல்லி அங்கே தேவன் தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு சொல்ல இருக்கின்றார். ஆகவே மனிதன் மனமாறி விடுவான், சொல்லுவான், இதை செய்யறேன்னு சொல்லுவான், செய்யாமல் போய் விடுவான். ஆனால் தேவன் அமிதமாக இல்லை. தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தா அந்த வாக்குத்தத்தங்களை தேவன் நிறைவேற்றுவதற்கு வல்லமையுடைய தேவனாக இருக்கின்றார். ஆகவே எப்பேற்பட்டதான சூழ்நிலைகள் இருந்தாலும், அப்பேற்பட்டதான ஒரு நெருக்கத்தின் மத்தியில இருந்துதான் அவர்கள் சொன்னாங்க, நாங்க இன்னும் கர்த்தருக்கு ஏன் காத்திருக்க வேண்டும், இனி இதுதான் வருமா, இதுக்கு மேல வருமா, எங்களுக்கு தெரியவில்லை. இந்த நெருக்கத்திலிருந்து நாங்கள் செய்ய வேண்டும், நாங்கள் போய் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அறியாதபடிக்கு தன்னுடைய இருதயத்தில் தோன்றக்கூடியதான காரியங்களும் கோபங்களும் வெளிப்படுத்தி எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்துகின்ற போது தேவனுடைய தீர்க்கதரிசிகளிடத்திலிருந்து அதற்கு மறு உத்தரவு வருவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த பஞ்சத்துக்கு ஒரு முடிவை நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி தேவன் அங்கு எலிசாவுக்கு சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. நாளைக்கு இந்த நேரத்தில் சமரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்கலுக்கு, 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆகவே கர்த்தர் சொல்லக்கூடியதான இந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எந்த விதமான ஒரு சூழ்நிலை, அதுக்கு எந்த விதமான தோதுகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்களை தேவன் நிறைவேற்றுவதற்கு வல்லமையுடையவராக இருக்கின்றார். மோசேயை ஆண்டவர் அழைத்த போது அவன் பயன்படுத்துற ஆண்டவர் சொன்ன, இந்த ஜனங்களுக்கு உன்னைதான் நான் லீடராக தேர்ந்தெடுத்தேன். ஆண்டவருடைய நோக்கம், ஆண்டவருடைய திட்டங்கள். அப்ப ஆண்டவரிடத்துல சமூகத்துல போகின்ற போது ஆண்டவர் கேட்கிறார், உன்னோட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லப்படும். அவன் சொல்லுகிறான், ஒரே ஒரு கோல், 4 கிலோமீட்டர் வந்து ஒரு கோல் என் கையில் இருக்கின்றது. அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், அது போதும். வாசிக்கலாம் பாருங்க, யாத்திராக புஸ்தகத்திலே 4வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்படுகிறது. யாத்திராக புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் மோசேயை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்று சொல்லி கேட்டார். ஒரு கோல் என்றால் அதை தரையிலே போடு என்று சொன்னார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாக மாறிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ உன்னுடைய கையை நீட்டி அதை வாளை பிடி என்று சொன்னார். அதற்கு தன் கையை நீட்டி அவன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. அது அவனுடைய கையிலே கோலாக மாறிற்று. போதும், அந்த ஒரு கோல் போதும் ஆண்டவருக்கு. ஆண்டவர் என்ன சொன்னாக்கா, அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை மீட்பதற்கு அந்த ஒரு கோல் போதும் என்று சொல்லி அந்த ஒரு கோலை கொண்டு 10 வாதைகளை அந்த எகிப்திலே தேவன் செய்து அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கோலை கொண்டும் அவரால் செய்ய முடியும், கல்லை கொண்டும் அவரால் செய்ய முடியும். ஆகவே அந்த கோலை கொண்டு 10 வாதைகளை அந்த எகிப்திலே செய்து கடைசியாக எகிப்துடைய தலைச்சன்கள் எல்லாம் சங்கரித்து தான் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியாக தன்னுடைய ஜனங்களை அங்கிருந்து ஆண்டவர் வெளியிலே கொண்டு வந்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இன்னும் நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே 15வது அதிகாரம் 15வது வசனத்திலே அங்கே நாம் வாசிக்கின்ற பாருங்க, அங்கே சிம்சோனை குறித்து சொல்லப்படுகிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 15வது அதிகாரம் 15வது வசனத்திலே தேவன் ஒரு ரட்சிப்பை கட்டளை இடுவதற்கு தேவன் அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தாடை எலும்பை எடுத்து தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை அங்கே கொன்று போட்டான். ஒரு அவனுக்கு வேற எந்த ஆயுதங்களும் இல்லை, ஒரே ஒரு கழுதைகளுடைய பச்சை தாடை எலும்பு. ஆகவே இந்த எதிரிகள் எல்லாம் அடிப்பதற்கு அது ஒன்று போதும். ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவதற்கு அந்த தாடை எலும்பு ஒன்று போதும். அந்த தாடை எலும்பை எடுத்து அவரே அந்த தாடை எலும்புல 1000 பேரை அடித்து அவனை கொண்டு அந்த ஒரு பெரிய ரட்சிப்பை அங்கே தேவன் கட்டளையிட்டதாக சொல்லப்படுகிறது. ஏனென்று கேட்டால் அவர் சர்வம் செய்வதற்கு வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். இன்னும் 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 17வது அதிகாரம் 40வது வசனத்திலே சொல்லுகின்ற போது அவன் அங்கே தாவீதை குறித்து சொல்லப்படுகின்றது.
கோலியாத்துக்கு விரோதமாக அவன் எழுந்து போவதை குறித்து அங்க சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 17:40 வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்படுகிறது. தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு தன்னுடைய தடியை கையில பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 ஆற்றில் இருந்த 5 கூழாங்கலை எடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய அதை மேய்ப்பருக்குள்ள அடைப்பையிலே போட்டு தன் கவலை தன் கையிலே பிடித்து தன்னுடைய கவலை தன்னுடைய கையில பிடித்து அந்த பெலிஸ்தன் அண்டையிலே அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். பாருங்க, பெலிஸ்தனும் நடந்து பெலிஸ்தனும் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்டி வந்தான். பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருந்ததான அந்த கோலியாத்தை மீட்பதற்கு எத்தனையோ ராணுவ பயிற்சி பெற்ற ராணுவர்கள் எல்லாம் அந்த இடத்தில் இருந்தார்கள். நிறைய ஆயுதங்கள் இருந்தது. ஆனால் அவனை வீழ்த்துவதற்கு யாராலுமே முடியல. அவனது தோற்றங்களை பார்த்து எல்லாம் பயந்து பின்வாங்கி போனாங்க. முடியாது, அவனை ஜெயிக்க முடியாது, அவனை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி எல்லாம் பயந்து யார் போவா என்று சொல்லி ஒவ்வொரு வீரனுக்குள்ளும் ஒரு அச்ச உணர்வோடு கூட காணப்பட்டார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளையாகிய தாவீதை தேவன் தேர்ந்தெடுத்து ஆட்சிக்குள்ள இருந்த 5 கூழாங்கல் போதும். பெரிய ராணுவ யுத்தங்கள் எல்லாம் வேண்டாம், யுத்த பொருள்கள் எல்லாம் வேண்டாம். அந்த 5 கூழாங்கல் போதும். அந்த 5 கூழாங்கலிலே அடைப்பையில விட்டு அவன் கோலியாத்தில் போய் அந்த அடைப்பையிலிருந்து ஒரே ஒரு கல்லை எடுத்து அவன் சுழற்றி அந்த கமல்ல வைத்து சுழற்றி அப்பேற்பட்டதான முயற்சி அந்த எல்லாவற்றையும் கலங்கடித்துக் கொண்டிருந்ததானே தாவீது சுழற்றி அந்த கோலியாத்தினுடைய நெற்றியில எரிந்த போது அவன் தடகளதாக விழுந்தான். எத்தனை காலமாக பயமுறுத்தி கொண்டிருந்த ஒருவனை வீழ்த்துவதற்கு ஆற்றல் இருக்கின்றதான 5 கற்கள் போல அதில் ஒன்று தேவன் பயன்படுத்தார். அதை செய்வதற்கு தேவன் வல்லமுடையவராக இருக்கின்றார். இன்னும் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17:12 வசனத்தில் வாசிக்கின்றோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17 தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் 1 ராஜாக்கள் 17:12. அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் பானையிலே ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று சொல்லி அந்த சாரிபாத் விதவை சொல்லுவதை பார்க்கின்றோம். அப்ப அந்த பஞ்சகாலத்திலே அவளை பராமரிப்பதற்கு வெள்ளாமைகளும் இன்னும் அதிகமான பொருளும் தேவையில்லை. அவளை காப்பாற்றுவதற்கும் அந்த தீர்க்கதரிசியாக எலியாவை காப்பாற்றுவதற்கும் அங்கு போதும். எது இருந்தது? கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு இருந்துச்சு, அது போதும். அதை கொண்டு தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்து அவர் அதை நிறைவேற்றுவதற்கு தேவன் வல்லவராக இருக்கின்றார். அந்த கொஞ்சம் எண்ணமும் அந்த கொஞ்சம் மாவும் அந்த பஞ்சகாலம் முழுவதுமாக அவரை போஷித்து பாதுகாப்பதற்கு போதுமானதாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. இன்னும் 1 ராஜாக்கள் 18:44 வசனத்திலே சொல்லுகின்ற போது அவதமாக வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 18:44 வசனம். 7ஆம் தரம் இவன் அந்த 17வது வசனத்தை வாசிக்கிறோம். 17வது வசனம் 44 43 44. தன்னுடைய ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்று சொன்னான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றார். நீ இன்னும் 7 தரம் போய் பார் நீ பார் என்று சொல்லி 7ஆம் தரம் இவன் போய் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவுக்கு அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றார். அவ்வளவு சிறிதான ஒரு மேகத்தை எழும்புவதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னான். அப்பொழுது அவன் நீ போய் ஆகாபை நோக்கி மழை உன்னை தடை செய்யக்கூடாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்லு என்று சொன்னான். பாருங்க, அங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு உள்ளங்கை அளவுக்கு இருந்தது அவ்வளவு சிறிதான மேகம். ஆனா தேவன் அந்த மேகத்திலே மேகங்களை உண்டாக்கி மலையை உண்டு பண்ண தேவன் வல்லமுடையவராக, சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அந்த உள்ளங்கை மேகத்திலே வைத்து சொல்லுகின்றார், தேவன் மலையை கட்டளையிடப்படுகிறார். ஆகவே அந்த ஆகாப்பை ரதத்தை பூட்டி கொண்டு போக சொல்லு, மலையை அவனை தடை பண்ணக்கூடாதபடிக்கு போக சொல்லு என்று சொன்னார். அங்கே இருந்தது என்ன? ஒரு கைப்பு உள்ளங்கை அளவுக்கு சிறிதான ஒரு மேகம். ஆனால் அந்த மேகத்தில் இருந்து பெரும் மலையை உருவாக்குவதற்கு தேவன் வல்லவராக இருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 6வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். யோவான்
6வது அதிகாரம் 8-9 வசனங்களிலே. அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் அங்கே அவனுடைய கையிலே 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் இவை இத்தனை ஜனங்களுக்கு எப்படி போதும் என்று சொல்லுவதை பார்க்கின்றோம். அங்கே ஒரு பிரசங்கம் நடக்கின்றது. அந்த பிரசங்கத்திலே 3 நாளாக நடக்கின்றது. அந்த நேரத்தில் சீசர்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லி, ஆண்டவரே இரவு சித்தனை நேரம் ஆகி போச்சு, இவர்கள் தங்களுடைய போஜனங்களை கொள்ளும்படி ஊரில் எங்களால் போய் அவங்க போய் வாங்கிக் கொள்ளும்படியாக இவர்களை அனுப்பிவிடும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார்கள். அப்ப இயேசு சொன்னார், அவர்கள் போக வேண்டியது அல்ல, நீங்களே அவர்களுக்கு உணவை கொடுங்க அப்படின்னு சொன்னார். இப்ப அவர் சொல்ற 200 பணத்துக்கு அப்பங்களை கொண்டாலும் இத்தனை ஜனங்களுக்கு எப்படி ஆண்டவரை கொடுக்க முடியும்? அது முடியாத காரியமா இருக்கிறது. ஆகவே நீங்க போய் ஆண்டவரை இவர்கள் அனுப்பி விடுங்கள் என்று சொல்லி கேட்கப்படும் போது ஆண்டவர் சொல்றார், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றது என்பதை நீங்கள் போய் சோதித்து பாருங்கள் என்று சொல்லி. ஆகவே அந்த கூட்டத்திலே தேடி பார்க்கின்ற போது அந்த கூட்டத்திலே ஒரு சிறு பையன் இருந்தான். அதை வாசிக்கலாம் 9வது வசனம். இங்கே ஒரு சிறு பையன் இருக்கின்றான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும், அவனுடைய கையிலே 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கும் ஏமாத்திரம் என்று சொல்லி சொன்னார். ஆனால் மற்றவர்களால் முடியாதுதான், சீசர்களால் முடியாதுதான். ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அவர் செய்ய சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கின்றார். அவர் சொன்னார், அது போதும், இத்தனை ஜனங்களுக்கும் ஆகாரத்தை கொடுப்பதற்கு அது போகும், என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சொன்னார். அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்த போது அவர் 50 பேராக 100 பேராக உட்கார வைத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களை கொடுத்து இது எல்லாருக்கும் பரிமாறுங்கள் என்று சொன்ன போது அவர்கள் சாப்பிட்டு ஏறக்குறைய 5000 பேர் சாப்பிட்டார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடைகள் நிறைய எடுக்கப்படும்படியாக தேவன் அவர்களுக்கு செய்தார். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. எப்படிப்பட்டதான சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் செய்வதற்கு ஒருபோதும் தடை பண்ண முடியாது. எரேமியா 32வது அதிகாரம் 27வது வசனத்திலே வாசிக்கின்ற போது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். இந்த பூமியிலே அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. அவர் சொல்லாகும், அவர் கட்டளை இட நிற்கும். ஆகவேதான் அந்த எலிசா சொல்லுகின்றார் 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்த நேரத்திலே சமரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னார். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்ன போது அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிறதான அல்லது ராஜாவுக்கு பக்க பலகமாக இருந்த ஒரு பிரதானி சொல்லுகிறான், தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலேயே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்று சொல்லி கேட்டான். அதற்கு அவன் சொன்னான், உன்னுடைய கண்ணினாலே நீ அதை காண்பாய், ஆனாலும் அதிலே நீ சாப்பிட மாட்டாய் என்று சொல்லி சொன்னான். அப்ப கர்த்தருடைய தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை தேவன் அவிதமாகவே நிறைவேற்ற வல்லமுடைய தேவனாக இருக்கின்றார். ஆகவே அவன் சொன்னார், வானத்தின் பலன்களை எல்லாம் திறந்து வானத்தையே தேவன் திறந்து கொடுப்பார் என்று சொன்னால் இந்த பஞ்ச காலத்திலே எப்படி இதை நடக்கும்? எல்லாம் முற்றுகை போடப்பட்டு இருக்கின்றது, எவ்விதமாக நடக்கும் என்று சொல்லி அவன் கேட்டபோது அவன் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உன்னுடைய கண்ணினால் நீ அதை பார்ப்பாய், ஆனால் அதில் நீ சாப்பிட மாட்டாய் என்று சொல்லி அவன் சொன்னான். அவன் சொன்னதுபடியே என்ன சொன்னாக்கா, முற்றுகை போட்டு இருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு 4 குஷ்டரோகிகள், அவர்களுக்கு பசி தாங்க முடியல, இனி இங்க இருந்தா நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லி பட்டணத்துக்குள்ள போக முடியாது. குஷ்டரோகிகள் தேசத்துக்குள்ள வர முடியாது. ஆகவே அவருக்கு வெளியில இருந்த என்ன, பட்டணத்துக்கு வெளியே இருந்த என்ன சொன்னா, பட்டணத்துக்குள்ள போனா நம்ம செத்து போயிடுவோம், அங்கே ராணுவத்திற்கு போனா அங்கேயும் நம்ம செத்து போயிடுவோம், என்ன செய்வது, பசியுடைய கொடுமை தாங்க முடியல, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி 3ஆம் வசனத்தில் 7வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சில வசனத்தை வாசிக்கிறோம். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலிலே இருந்தார்கள். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலிலே இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவரை நோக்கி நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன, பட்டணத்துக்குள் போவோம் என்றார். பட்டணத்துக்குள்ளே நாம் போவோம் என்று சொன்னால் பட்டணத்திலே பஞ்சம் உண்டாகி இருக்கிறது, அங்கே செத்து போவோம், நாம் இங்கே இருந்தாலும் செத்து போயிடுவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய ராணுவத்திற்கு
போவோம் வாருங்கள் என்று அவர்கள் நம்ம உயிரோடு வைத்தால் பிழைப்போம், நம்மை கொன்றால் சாவோம் என்று சொல்லி சீரியனுடைய ராணுவத்துக்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியனுடைய ராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்து சீரியனுடைய பாளையத்திலே முன்னிலையிலே அவர்கள் வந்தார்கள். அங்க ஒருவனும் இல்லை. பெரிய ஒரு திருப்தியோடு அவங்க பாக்குறாங்க, யாரும் இல்லை. அடுத்து அவங்க செய்கிறார்கள், ஆண்டவர் சீரியரின் ராணுவத்துக்குள் ரதங்களின் இரைச்சலையும் ஆண்டவர் சீரியருடைய ராணுவத்திற்குள் ரதங்களின் இரைச்சல்களையும் குதிரைகளின் இரைச்சல்களையும் மகா ராணுவத்தின் இரைச்சல்களும் கேட்க பண்ணினதனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வரும்படியாக இஸ்ரவேலின் ராஜாக்களையும் இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தின் ராஜாக்கள் நமக்கு விரோதமாக கூலி பொறுத்திருக்கிறான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்களுடைய குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரம் விட்டு தங்கள் பிராணம் மாத்திரம் தப்பின போதும் என்று சொல்லி ஓடி போனார்கள். அந்த குஷ்டரோகிகளோ பாளையத்தில் முன்னணி மட்டும் வந்து ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அங்க நல்லா அவங்க வயிறு ரொம்ப புசித்தாங்க, சாப்பிட்டாங்க, குடிச்சாங்க. அதுல இருக்கிற வெள்ளிய பொண்ணு எல்லாவற்றையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டு வந்தாங்க. திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள்ள அவங்க போனாங்க. அதிலிருந்து அப்படியே எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் கொண்டு ஒழித்து வைத்தாங்க. சாப்பிட்டாங்க, குடிச்சாங்க, ஜொல்ஸ் அதாவது துணிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒழிச்சு வச்சிட்டாங்க. இதெல்லாம் நமக்கு வேணும், இதெல்லாம் நமக்கு கிடைக்காம போயிடும் என்று சொல்லி அவர்கள் ஒழித்து வைத்தார்கள். பின்பு அவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னாக்க, பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய நாள், நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல சுமரும். இப்பொழுது நாம் போய் ராஜாவின் அரண்மனைக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி சொன்னார். ஆகவே அந்த நெருக்கப்பட்ட காலங்களிலே இந்த குஷ்டரோகிகளுக்கு அவர்கள் கொள்ளையடித்து உடைகளை எடுத்து நன்றாக சாப்பிட்டு அவர்கள் எல்லாவற்றையும் எடுத்து ஒழித்து வைத்த பிறகு அவர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு சிந்தனை வந்தது, என்ன என்று சொன்னாக்க, நாம் செய்வது நல்லது அல்ல, நியாயமான காரியம் அல்ல. தேசம் முற்றுகையிலே போடப்பட்டு ஒன்றுமே சாப்பிடக்கூடிய ஒரு சூழல்கள் இல்லாதபடிக்கு நெருக்கப்பட்டு இருக்கிறதால எத்தனையோ மக்கள் உள்ள இருக்கின்றார்கள். ஆகவே நாம் மட்டும் சாப்பிட்டு திருப்தியாக இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்யணும் கேட்டா, இந்த நாள் ஒரு நல்ல செய்தியை அறிவிக்க வேண்டியதான நாள், ஒரு நற்செய்தியை அறிவிக்க வேண்டியதான நாள். ஆகவே நாம் மௌனமா இருந்தால், பொழுது விடிய மட்டும் நான் காத்திருந்தால் குற்றம் நம்மே தேசம் வரும். ஆகவே இப்பொழுதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனைக்கு இதை அறிவிப்போ வாருங்கள் என்று சொல்லி சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் அறிவிக்கப்படியாக கொடுக்கப்பட்டதான ஒரு நற்செய்தியை அறிவிக்கக்கூடியதான நாள். இந்த பூமியின் ஜனங்கள் திரும்பும்படியாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக திரும்பக்கூடியதான ஒரு நல்ல செய்தியை சொல்லக்கூடியதான நாட்கள் இந்த நாட்கள், கடைசி நாட்கள். தேவனுடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கக்கூடியதான காலகட்டம். மனிதனுக்கு மீட்புக்குரிய காரியங்களை சொல்லக்கூடியதான நாள். தேவனுடைய நியாய தீர்ப்புகள், தண்டனைகள் அகற்றப்படக்கூடியதான நாள். இந்த நற்செய்தியை எல்லா ஜனங்களுக்கும் நாம் அறிவிக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் அப்படியே வந்து பட்டணத்து வாசல் காவலர்களை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியாவின் பாளையத்துக்கு போய் வந்தோம், அங்கு ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷ சத்தமும் இல்லை, கட்டியிருக்கிற குதிரைகளும் கட்டியிருக்கிற கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரமா இருக்கிறது என்று சொல்லி அங்கே அரண்மனைக்கு அறிவிக்கின்றார்கள். நடந்தது என்ன? 16வது வசனத்திலே வாசிக்கின்ற போது, அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமை மாவு ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய தீர்க்கதரிசிகளாய் சொன்னதான வார்த்தைகள் தேவன் அப்படியே நிறைவேற்றுவதற்கு தேவன் வல்லமுடைய கர்த்தராக இருக்கின்றார். ஒருவேளை நமக்கு எந்த விதமான ஒரு சொல்யூஷனும், காற்றும் இருக்காது, மழையும் இல்லாதபடி நாம இருக்கக்கூடிய, ஆனால் வாய்க்கால்கள் நாம் தண்ணீர்கள் நாம் நிரப்புவதற்கு தேவன் வல்லவராக இருக்கின்றார். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமா இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்ம சுமரும். இப்பொழுது நாம் போய் ராஜாவின் அரண்மனைக்குள்ளே இதை அறிவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்னார். ஆக அந்த குஷ்டரோகிகள் அந்த இடத்திலே கடந்து போய் வஸ்திரங்களையும் இன்னும் நகைகள் எல்லாம் எடுத்தவர்கள் ஒழித்துக் கொண்டு அவர்கள் தனக்கு வேண்டியதெல்லாம் சேர்த்துக் கொண்டார்கள். இப்பொழுது அவர்களுடைய மனசாட்சியினாலே அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நாள்.
அந்த இடத்துல எத்தனையோ பஞ்சத்திலே இருக்கின்ற ஜனங்கள் எத்தனை பேர் சாப்பாடு துணி எல்லாம் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆகவே இதை நாங்கள் போய் அறிவிக்குவோம் என்று சொல்லி ராஜாவின் அரண்மனையிலே அவர்கள் போய் அறிவித்தார்கள். அது நிமித்தமாக 16ஆம் வசனம் சொல்லுகின்றது, அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியனின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது என்று சொல்லி 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே எலிசா சொன்னதுபடியே அங்கே நடந்தது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. 2ஆம் வசனத்திலே சொல்லுகின்றது, ராஜாவுக்கு கைலால் கொடுக்கிற பிரதான மனுஷர், அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு சொன்னார், கர்த்தர் வானத்தை மதகுகளை திறந்தால் அல்லது கர்த்தர் வானத்தையே திறந்தால் இப்படி நடக்குமா என்று சொல்லி அவன் கேட்டிருந்தான். ஆனால் அவனுக்கு தேவனுடைய மனுஷன் பதில் சொன்னார், அதை நீ உன்னுடைய கண்களினால் காண்பாய், ஆனால் அதிலே நீ சாப்பிட மாட்டாய் என்று சொல்லியிருந்தான். அதை 17ஆம் வசனத்தில் வாசிக்கின்ற போது, ராஜா தனக்கு கைலால் கொடுக்கிறதா அந்த பிரதானிய ஒளிமுக வாசலில் விசாரிப்புக்காரனாக கட்டளையிட்டிருந்தான். ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி நிறுத்தினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லுகின்றபடியே அவன் செத்து போனான். 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு 1 மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்கலுக்கு நாளைக்கு இந்த நேரத்திலே சமரிய ஒளிமுக வாசலை விற்கும் என்று சொல்லி தேவனுடைய மனுஷன் ராஜாவோடு சொன்னதின்படியே நடந்தது. அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக, இதோ கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன் இதோ உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், ஆனாலும் அதில் சாப்பிட மாட்டாய் என்றார். அந்த பிரகாரம் தானே அவனுக்கு நடந்தது. ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவரை நெருக்கி மிதித்ததனாலே அவன் செத்து போனான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆம், எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்தாலும் தேவன் அதை செய்வதற்கு, அதை திறக்கவில்லை என்று சொன்னாலும் தேவன் செய்வதற்கு வல்லமுடையவராக இருந்தார். மோசேயா சொன்னார், 6 லட்சம் பேர் என்னோடு கூட இருக்கிறாங்க, ஆண்டவரே இந்த ஆடு மாடுகள் எல்லாம் அடித்து போட்டாலும் சமுத்திரத்தின் மச்சங்கள் எல்லாம் போட்டாலும் எவ்விதமாக 1 மாசத்துக்கு நீ இறைச்சி கொடுக்க முடியுமா என்று சொல்லி கேட்டார்கள். தேவனால் கூடாத காரியம் இந்த பூமியில ஒன்றும் இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளைகளை நிற்கும். ஆகவே மிக விரைவிலே தேவன் இந்த தேசத்தில் இருக்கிறதான அந்த முற்றுகை போட்டிருக்கிறதான அந்த ஐசோலேஷன் பண்ணி வைத்திருக்கிறதான இந்த கொள்ளை நோய்களை தேசத்தை விட்டு முழுவதுமாக தேவன் அப்புறப்படுத்தி தேசத்தின் ஜனங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அந்த நல்ல செய்தியை மிக விரைவில் கேட்பதற்கு தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நீதி நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த மத்தியான வேலைக்காய் இந்த வாரத்தின் முதல் நாள் கர்த்தாவே இந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவர் இந்த செய்தி பகுதிக்காய் தேவனை நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ கர்த்தாவே, நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர் கர்த்தாவே. நீ செய்ய நினைத்தது ஒரு மனிதனும் தடை பண்ண முடியாது. நீ செய்கிற காரியங்களை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது கர்த்தாவே. ஆம் தகப்பனே, இந்த பூமியிலே நாங்கள் எல்லோரும் பாவிகள் என்று சொல்லி, ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் மீறுதல்காரர்கள் என்று சொல்லி, நாங்கள் அக்கிரமம் நிறைந்தவர்கள் என்று சொல்லி உங்க சமூகத்திலே நாங்கள் அறிக்கை செய்கின்றோம். ஆண்டவரே, உங்களுடைய பாதத்திலே நாங்கள் சரணடைகிறோம் கர்த்தாவே. தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, இந்த முற்றுகையை என் தேவனாகிய கர்த்தர் இந்த கொள்ளை நோயினால் முற்றுகை போட்டு இருக்கின்றதான இந்த முற்றுகையை முழுதுமாக தேசங்களில் இருந்து ஒவ்வொரு நாடுகளிலும் இருந்து கர்த்தர் நாங்கள் அப்புறப்படுத்தி என் ஆண்டவராகிய கர்த்தர் ஆண்டவர் இதற்கு ஒரு முடிவுகளை கர்த்தர் கொண்டு வந்து தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் எனக்கு ஸ்தோத்திரம். தேசத்திலே சேமங்களையும் ஆசீர்வாதங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் கொண்டு வருவதற்கு தேவன் வல்லத்திற்கு தேவனாய் இருக்கின்ற அதற்காக நன்றி தகப்பனே. இந்த ஒரு நல்ல நற்செய்தியை எங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே கொடுத்திருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும், குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க மகத்துவமான கருத்தில் ஒப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கர்த்தரை நாங்கள் ஆசீர்வாதங்க தகப்பனே. ஒருவேளை ஆண்டே நாங்கள் வாசித்தது போல கர்த்தரையும் துதிக்கிறோம். கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயும் அல்லது கர்த்தரையும் துதிக்கிற சிறுவன் கைகள் 5 அப்பங்கள் 2 மீன்களையும் கர்த்தாவே மோசே கரத்திலிருந்து ஒரு கோலாக இருந்தாலும் அவைகளை தகப்பன வைத்து தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்தவர்களை நடத்துவதற்கு கர்த்தர்கள் போதுமான தேவனாய் இருக்கின்ற அதற்காக நமக்கு கோடான கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிற தகப்பனை துதிக்கின்றோம். உம்முடைய நாமம் மகிழ்ந்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்த தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர்கள் ஆசீர்வதித்து வேதனைகள் வியாதிகள் பிரச்சனைகள் போராட்டம் கலக்கம் கண்ணீர் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களுக்கு ஒரு பரிபூர்ணமான விடுதலையை கர்த்தர் கொடுத்து அவனை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக உங்களுடைய கரத்திலே தாழ்த்துகிற தகப்பன தேவன் செய்வதற்காக ஸ்தோத்திரம். தேசத்திலிருந்து முழுவதுமாய் இந்த கொள்ளை நோய்களை தேவனாய் கர்த்தர் இந்த முற்றுகை கர்த்தரை அப்புறப்படுத்துவதற்காக உனக்கு கோடான கோடி நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுத்து இந்த வேலையில் மகத்துவமான கரத்தில் ஒப்புப்படுத்தினால் செவிக்கிறோம். நாமத்தில் செவிக்கிறோம். ஜீவனில் நல்ல பிள்ளைகளை ஆமென். ஆமென். தேவன் இந்த வசனத்தினால்